Hi friends, இந்த வீடியோல ஹேர் பேண்டோ ரப்பர் பேண்ட்ஸும் யூஸ் பண்ணி சின்னதா ஒரு கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து சென்டர்ல மாட்டிக்கோங்க. சேம் கலரும் எடுத்துக்கலாம், வேற கலரும் எடுத்துக்கலாம், உங்க இஷ்டம். வீடியோவில் வர்ற மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ்லாம் மாட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு பொம்மை மாதிரி கிடச்சிருக்கு. இதில் வந்து அந்த சென்டரில் இருக்க ரப்பர் பேண்டுக்கு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் இந்த மாதிரி காட்டன் வைக்கலாம். இந்த காட்டன் வைக்கலனாலும் ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் வராது. இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்டிக்கர் போட்டு எடுத்து சின்னதாக அதை வந்து 2 கண்ணு மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். அதோட வாய்க்கும் மூக்குக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி பெரிய சைஸில் ஒரு பொட்டு ஒட்டிக்கலாம். நான் வந்து மெரூன் கலரில் ஒட்டியிருக்கேன், என்கிட்ட அது இருக்குன்னு. நீங்கள் வந்து பிளாக் கலர்லேயே ஒட்டுங்க, இன்னும் அழகாக இருக்கும். இது வந்து இந்த ஹார்ட் ஷேப்பில் இன்னொரு பொம்மையிலேருந்து எடுத்தது. இதை வந்து இந்த மாதிரி சென்டரில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. நமக்கு அழகான ஒரு பொம்மை கிடச்சிரும். இது வந்து நான் பிங்க் கலரில் இன்னொரு ஹேர் பேண்டில் பண்ணது. இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியான ஹேர் பேண்டு. இதில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன் கூட யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த பொம்மையை வந்து இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து கீ செயின் மேலே மாட்டுற ரிங்கு. இதை வந்து நம்ம இந்த பொம்மை மேலே மாட்டி இதை கீ செயினாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சின்ன ரிங்கை மட்டும் இது மேலே மாட்டி இதை பேக்கோட ஜிப்பில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.